வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைக்கிழங்குகளை எப்படி நம்ம நடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய இடமானது அதிக வெயில் இருக்கக்கூடிய இடமாவும் இருக்கக்கூடாது, அதிகமாக நிழல் இருக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடாது, முக்கியமாக அந்த இடத்துல தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இடமா செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தோண்டுங்க. உங்களுடைய சக்கருடைய அதாவது சக்கரைனா வாழைக்கிழங்குடைய அளவை பொறுத்து நீங்கள் ஆழம் தோண்டிக்கணும். நான் வச்சுருக்கிற அளவு பொறுத்து தோண்டுறேன். தோண்டியாச்சு. இப்போது அதில் என்னுடைய வாழைக்கிழங்கு வச்சு பார்க்குறேன். கொஞ்சம் பத்தலை, இன்னும் கொஞ்சம் தோண்டணும் போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் தோண்டிடலாம். இந்த ஆழம் போதும்னு நினைக்கிறேன். இப்போ வச்சு பார்க்கலாம். ஓகே, இது கரெக்டாக இருக்குது. இப்போ மண்ணை போட்டு மூடிடலாம். பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் அந்த கிழங்கு ஃபுல்லாக மூடி ஃபுல்லாக இருக்கணும். கிழங்கு கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் செம்மண்ணில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக செம்மண்ணே போட்டுடலாம். நான் செம்மண் இல்லாததுனால இந்த மண் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும், அதனால் மணல் கலந்து போடுறேன். இறுக்கமாக இருந்ததுன்னா கிழங்குல வேறு சீக்கிரத்தில் முளைக்காது, அதனால தான் மணல் கலந்து போடுறேன். இதில் முக்கியமாக அதாவது மாட்டுச்சாணம் இந்த மாதிரி உரங்கள் எதுவும் போட்டுறாதீங்க. ஏன்னா வாழை கிழங்கு தான் அப்படிங்கிறதுனால மாட்டுச்சாணம் இது மூலமாக பூச்சி, புழுக்கள், வண்டுகள் இந்த மாதிரியெல்லாம் கிழங்கை போய் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த உரமுமே போட தேவையில்லை. அந்த மண்ணில் இருக்கிற உரத்தை வச்சே நல்லா வளரும். ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கப்புறமா செடி நல்லா முளைச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் போடலாம். அப்புறம் போடுறது அந்த உரமே போதும். இது செவ்வாழை ஃபுல்லாக பாருங்கள். நான் மணலையும் அந்த மண்ணையும் கலந்து மொத்தமாக போடுறேன். நல்லா இறுக்கமாக வச்சு நல்லா குத்தி இறுக்கமாக்கிருங்க. அடுத்து தண்ணி தேங்குறதுக்காக இந்த மாதிரி சின்ன ஒரு வாய்க்கால் மாதிரி ரவுண்டாக கட்டி வச்சுருங்க. லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிடுங்க.